ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ அதிசாரம் ஆகிறாரு அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் 1.5 மாத காலம் குரு அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் 7/12 குரு கடகராசிலேருந்து வக்ரகதியாக மிதுன ராசிக்கு போயிடுவார். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் திருக்கணிதப்படி 1.5 மாத காலம் மட்டுமே, சரிங்களா? இந்த கடகராசிக்கு ஜென்ம ராசியில் குரு வராரு. ஜென்ம ராசி அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லைன்னா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது. 5ஆம் இடம் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து, லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். அப்போ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாமே 1.5 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நிவர்த்திக்கு வந்துடும். பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும். அந்த சங்கடங்கள்லாம் என்னென்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த 1.5 மாத காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சொல்யூஷன். இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருப்பீங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்திருப்பீங்கன்னா இந்த 1.5 மாசத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன். எந்த பிரச்சனைக்கு வழியே தெரியாமலா இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இனி படிப்படியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தான். நல்ல மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துருவீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறதே ஒரு நல்ல அம்சம் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உண்டானது அமைப்புகள் உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு சேரும். அதே மாதிரி புத்திரஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அப்போது சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சந்தான பிராப்தம் குரு கொடுத்துருவாருங்க. சந்தான பிராப்தம் கொடுத்துருவாரு. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடம்ங்கிறது பூஜை உபாசனைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கனால 9ஆம் இடமும் உபாசனையை குறிக்கிறனால 9ஆம் இடமும் நம்ம பண்ணக்கூடிய பூஜை தெய்வ அனுகூலங்களை குறிக்கிறதுனால 5, 9 சம்மந்தப்படுது கடகராசிக்கு. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் குரு பார்க்கும்போது ஒரு உபாசனை எடுங்க, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான காலத்தில் பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. நமக்கு என்ன அறியாமையே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம். ஐயோ நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது கடவுள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு, இந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் உணர்ந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப்பே ஆக முடியும். விரக்தி ஆகிட்டீங்க, வெக்ஸ் ஆகிட்டு எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன், ராசி பலன் பார்க்கறது இல்லை, இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் கடவுள் உங்களை காப்பாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி புது புது பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் வழி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் ஆதாயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக வெளிமாநிலம் வெளி மாவட்டங்கள்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக புதுசாக முதலீடு செய்யறதுக்கு பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் உறுதியாக இருக்கு. 5, 9 குரு பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்தவங்களே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுவீங்க, எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்துல வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா வீட்டுல பேரண்ட்ஸே ஒத்துக்குவாங்க. ஏன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ நீங்க விரும்பினவங்களை பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களே ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. திடீர் திருமணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில தான் நடக்கும். அந்த மாதிரி அமைப்பு கடகராசிக்கு இருக்கு. கரெக்டாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக
சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அன்னையோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாக கடகராசினால பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். ஏன்னா அது வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால வந்து உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள், 1.5 மாத காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்கு உங்களுக்கு. சனி வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து பிரச்சனை, அஷ்டமத்து சனி பிரச்சனை கிடையாது. ஆனால் குரு அங்கேருந்து சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சனியோடைய தாக்கம் உறுதியாக உங்களுக்கு குறையும். பொதுவாகவே 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிக்கோங்க. அது வந்து வாழ்க்கையில் நல்ல இன்னும் உயரமாக செல்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியம்ங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் அடையக்கூடியது. அப்போ வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள், சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து தானாக கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. புதுசாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது பெரிய லெவலில் முன்னேற்றம்ங்க. கலைத்துறையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு என்னென்னா மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க. ஊரே போற்றும் நாடே போற்றும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல மிகப்பெரிய லெவலில் டெவலப்பு, வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. எந்த லெவலில் எஃபெக்ட் போடுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளடக்கியது தான் இந்த இது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் டெவலப்மெண்ட்டு, பெண்களாக இருந்த திருமண பாக்கியம் இருக்குது. கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. குரு 7, 9 பார்க்குது, 5, 7, 9 பார்க்குது. அதனால் செகண்ட் பேபி ஆகிறதுக்கு உண்டான டைம் தான் இந்த டைமு. குரு நல்ல அமைப்பு வராரு. அதனால இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கணவர் வழி ஆதாயம் உண்டுங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் இடையே இருந்த பிரச்சனைகளை நீங்கி குடும்பம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட், முழு ஆதரவு. புதுசாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டும். அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடிச்சுட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமானா உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைம். கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது கடினமான காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்குலாம் இப்போ நிறைய ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு. பட் ஆனால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. மெயினாக அது வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேர் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆவீங்க. இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்குலாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது, உயர் பதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறது. அது மூலிமா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, சைடில் இன்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்ல டெவலப் பண்ணி விடக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. அதனால் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறதுக்கு அமைப்புகள் இருக்குது. இந்த 1.5 மாத காலம் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.